சுந்தரகாண்டம் இரண்டாவது சர்க்கம். இலங்கையில் ஹனுமான் பிரவேசித்தல். தாண்டுவதற்கு அரிதான அந்த மாபெரும் சமுத்திரத்தை தாண்டி திரிகூடமலை சிகரத்தில் இருந்த இலங்கை மாநகரை கண்டார் ஹனுமார். 100 யோஜனை விரிவு கொண்ட அந்த மகா சமுத்திரத்தை தாண்டியும் சோர்வில்லாதவராகவே காணப்பட்டார். இலங்கையில் பல வகைப்பட்ட மரங்களையும் வாவிகளையும் அழகிய நந்தவனங்களையும் ஹனுமார் கண்டு வியந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி ராவணனால் காவல் செய்யப்பட்ட இலங்கையை கண்டார். தேவர்களின் பட்டணமான அமராவதியோ என வியந்தார். இலங்கையின் வடக்கு வாயிலை அடைந்த அந்த வானர வீரர் எப்படி உள்ளே புகலாம், அன்னை வைதேகியை எங்கு எப்போது காணலாம் என சிந்திக்கலானார். இலங்கை மாநகரின் கம்பீரத்தையும் அதன் காவலையும் கண்ட ஹனுமார் இலங்காதிபதியாம் கொடிய ராவணனை எண்ணி கவலைப்பட்டு இவ்வாறு நினைத்தார். வானரங்கள் இந்நகருக்கு வருவதே அரிது. அப்படியே இங்கு வந்தாலும் அவைகளால் என்ன செய்ய முடியும்? தேவர்களும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இந்த லங்கா பட்டணத்தில் வானரங்கள் தோற்றுப் போவது உறுதி. அரக்கரோ தமோ குணம் உள்ளவர். இவர்களிடம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. புத்திபலமும் மிகுந்த பராக்கிரமமும் உடையவரான இவர்களை யுத்தத்திலும் வெல்ல முடியாது. வாலிபுத்திரன் அங்கதன், நளன், நீலன் மற்றும் சுக்ரீவன் என்னும் நாங்களே காவல் மிக்க இந்நகரில் நுழைய முடியும். சீதையை கண்ட பின்னரே பிறவற்றை ஆலோசிக்க வேண்டும். இந்த வானர வடிவோடு நகருக்குள் பிரவேசித்தல் தகாது. மகத்தான வீரியமும் பலமும் உடல் வலிமையும் மிக்க இங்குள்ள அரக்கரை வஞ்சித்தே சீதையை தேடுதல் வேண்டும். ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவேற்ற இதுவே தகுந்த சமயம். எனவே இப்போது என் முயற்சியை நான் செய்வேன். கதிரவன் உதிக்கும் முன் காரியத்தை முடிக்க வேண்டும். எனவே எனது உண்மை வடிவை மறைத்து கொண்டு இலங்கை மாநகரில் புகுவேன். எங்கும் சீதையை தேடி கண்டறிவேன் என இவ்வாறு எண்ணிய ஹனுமான் கதிரவன் அஸ்தமித்ததும் சிறு பூனை அளவான உருவம் தாங்கி இலங்கையில் நுழைந்தார். வைடூரியம், முத்து முதலிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் இல்லங்களை அங்கு கண்டார். அன்னை வைதேகியை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அப்போது முழு நிலவு வானில் தோன்றியது. அதனை கண்டு அஞ்சனை மைந்தன் ஆனந்தப்பட்டார். 2வது சர்க்கம் முற்றிற்று. 3வது சர்க்கம். ஹனுமார் இலங்கா தேவியை வெல்லல். வலிமையும் பேரறிவும் மிக்கவரான ஹனுமார் அந்த இரவு நேரத்தில் இலங்கையில் புகுந்தார். ஹனுமார் இலங்கையில் பல மாளிகைகளை தாண்டி வரும்போது இலங்கையின் காவல் தேவதை ஹனுமாரை கண்டாள். அவள் அவர் எதிரில் வந்து நின்று, "ஓ வானரமே, நீ யார்? இங்கே வந்த காரணம் என்ன? உன் உயிரை போக்கும் முன் உண்மையை சொல். இந்த இலங்காபுரியில் நீ நுழைய முடியாது" என்றாள். அவள் வார்த்தையை கேட்ட ஹனுமார், பயங்கர ரூபத்தோடு எதிரில் நிற்கும் நீ யார்? என்னை ஏன் மிரட்டுகிறாய் என்றார். இப்படி கேட்ட ஹனுமாரை பார்த்து லங்கினி, நான் ராட்சேசந்திரன் ராவணனின் வேலைக்காரி. இந்நகரை காவல் செய்பவள். யாராலும் வெல்ல முடியாதவள். இந்த இலங்கையை பாதுகாக்கும் என்னால் கொல்லப்பட்டு அழியாதே என்றாள். இலங்கையின் காவல் தேவதை சொன்னதை கேட்ட ஹனுமான், இலங்காபுரியை பார்க்கும் ஆவலால் வந்தேன் என்றார். இலங்கினியோ, என்னை வெல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்றாள். இப்பட்டினத்தை பார்த்துவிட்டு திரும்பி விடுகிறேன் என்று ஹனுமார் சொல்ல, சினம் கொண்ட அவள் அவர் மேல் பாய்ந்து கையால் அறைந்தாள். சினம் கொண்ட ஹனுமார் தனது இடது கை முஷ்டியால் அவளை தாக்கினார். அந்த வேகத்தை தாங்காது அவள் தரையில் சாய்ந்தாள். ஹனுமாரின் பராக்கிரமத்தை அறிந்த லங்கினி தழுதழுத்த குரலில், "ஓ கபிவரா, நீ என்னை வென்றுவிட்டாய். நான் எப்போது ஓர் வானரத்தால் வெல்லப்படுவேனோ அப்போது அரக்கர்களுக்கு ஆபத்து வரும் என்று பிரம்மா வரம் தந்துள்ளார். இனி அரக்கர்களுக்கு ஆபத்து துவங்கிவிட்டது. நீ இனி இலங்கையில் புகுந்து எண்ணியபடி செய்வாய். இலங்கையில் சாத்வீமணி சீதையை தேடு என்று சொல்லி விடைபெற்று சென்றாள். 3வது சர்க்கம் முற்றிற்று. 4வது சர்க்கம். ஹனுமார் இலங்கையில் சுற்றுதல். இலங்கா தேவதையை வென்ற ஹனுமான் இலங்கையின் மதில் சுவற்றை தாண்டி ராஜ மார்க்கத்தில்
இலங்கா பட்டணத்தை நோக்கி சென்றார். ராட்சசர்களின் பிரகாசமான வீடுகளை கண்டார். பல வகைப்பட்ட சித்திரங்களாலும் அணிமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய லங்காபுரியை பார்த்து வியந்தார். அழகிய பெண்களின் இனிய கானத்தை கேட்டார். வேதங்களை முறையாக ஓதியும் ராவணனின் பெருமைகளை பாடியும் கழிக்கின்ற அரக்கர்களை கண்டு வியந்தார். சாரணர்களையும் பல வகைப்பட்ட ஆயுதங்களை ஏந்தி திரிபவர்களையும் கண்டார். மதிர் சுவர்களால் சூழப்பட்டதும் ஆழமான அகழிகளை கொண்டதுமான ராவணனின் மாளிகையை பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் அழகிய மாளிகையில் நுழைந்தார். பின்னர் பொன், மணி, முத்துக்களால் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அரக்க மன்னனின் அந்தப்புரத்தில் ஹனுமார் பிரவேசித்தார். 4வது சர்க்கம் முற்றிற்று. 5வது சர்க்கம். இலங்கையின் வீடுகளில் ஹனுமார் சீதையை தேடுதல். அப்போது ஹனுமார் ஒளி சிந்தும் சந்திரனை விண்ணில் கண்டார். தந்தி வாத்தியங்களின் இன்னோசையை ஹனுமார் கேட்டு மகிழ்ந்தார். பர்த்தாக்களோடு உறங்கும் பதிவிரதைகளையும் கண்டார். வீரலட்சுமி வாசம் செய்யும் இல்லங்களையும் உறுதியான விற்களை நாணேற்றி பற்றியிருந்த அரக்க வீரர்களையும் ஹனுமார் பார்த்தார். நல்லறிவும் இறை நம்பிக்கையும் அழகும் மிக்கவரையும் நல்ல குணமும் செயலும் உள்ள அரக்கர்களையும் கண்டு ஹனுமார் மகிழ்ந்தார். கணவரை நேசித்து மகிழ்ந்த பெண்களையும் வீடுகளில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களையும் ரூப லாவண்யம் மிக்க பெண்டிர் பலரையும் கண்டு மகிழ்ந்தார். ஆனால் உயர்ந்த ராஜவம்சத்தில் உதித்தவரும் மங்களமான அங்கங்களை உடையவரும் கர்ப்பவாசம் அற்றவரும் மலர் குஞ்சத்தை போன்றவருமான சீதையை மட்டும் காணவில்லை. பல இடங்களில் தேடியும் அன்னை கிடைக்காததால் மிகுந்த கவலையில் மூழ்கி மனம் கலங்கி நின்றார் மாருதி. 5வது சர்க்கம் முற்றிற்று. 6வது சர்க்கம். ஹனுமார் ராவணனின் இல்லத்தில் பிரவேசித்தல். ஹனுமார் இலங்கையில் அங்கும் இங்கும் தேடியபடி சஞ்சரித்தார். மிக்க ஒளியோடு கூடிய ராவணனின் இல்லத்தை அடைந்தார். பின்னர் அங்கிருந்து பிரகஸ்தனுடைய வீட்டிற்கு தாவி மகாபாரசவனின் இல்லத்தில் குதித்தார். பின்னர் கும்பகர்ணன், விபீஷ்ணன் மாளிகைகளுக்கும் தாவிச் சென்றார். சுகன், சாரணன் என்ற ஒற்றர்களின் வீடுகளிலும் நுழைந்து இந்திரஜித்தின் இல்லத்தையும் கண்டார். அங்குள்ள செல்வப்பெருக்கை கண்டு ஹனுமார் வியந்தார். இறுதியில் உறங்கிக் கொண்டிருந்த ராவணனின் அந்தப்புரத்தை அடைந்தார். அங்கு அவன் காவலுக்கு இருந்த அரக்கியரை கண்டார். செந்நிறமும் வெண்ணிறமும் கொண்ட மிக விரைவாக செல்லும் உயர்ந்த ஜாதி குதிரைகளை அங்கு கண்டார். போரில் இந்திரனின் ஐராவதம் போன்ற உயர்ந்த கஜங்களையும் பொன் ஆபரணங்களால் அணி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான படைகளையும் அழகும் பொலிவும் பெற்ற பல்லக்குகளையும் வாயுவின் மைந்தர் அங்கு கண்டார். மந்திரமலைக்கு ஒப்பானதும் பூத கணங்களால் சூழப்பட்ட முக்கண்ணனின் கைலாயமோ என்று வியக்கும்படியும் இருந்த ராவணனின் இருப்பிடத்தை கண்டார். ராவணனின் அரண்மனை சூரியனைப் போல் பிரகாசித்தது. மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதும் குபேரனின் இல்லம் போன்றதுமான ராவணனின் அந்த பெரிய அரண்மனைக்குள் ஹனுமார் நுழைந்தார். 6வது சர்க்கம் முற்றிற்று. 7வது சர்க்கம். ஹனுமான் புஷ்பக விமானத்தை காணல். இலங்கை மாநகரில் வைடூரியம் வைத்து இழைத்த வீடுகள் வரிசையாக அமைந்திருக்கும் அழகை கண்டார். அங்கே சந்திரகாந்த கற்களால் அமைக்கப்பட்ட அழகான கூடம் மற்றும் தாழ்வாரங்களையும் கண்டார். இலங்காதிபதி ராவணனின் பலத்துக்கு நிகரானதும் பல வகை இரத்தினங்களால் வெகு நேர்த்தியாக இழைக்கப்பட்டதும் ஈடு இணையற்றதுமான புஷ்பக விமானத்தை கண்டார். அந்த விமானம் இலங்கை மாநகரில் உள்ள பெரிய மாளிகைகளை காட்டிலும் ஓங்கி உயர்ந்து காணப்பட்டது. அதில் திருமகளின் அழகிய உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த புஷ்பக விமானத்தை கண்டு வியப்புற்ற ஹனுமான் இலங்கையில் எங்கும் ஸ்ரீராமரின் குணங்களால் ஈர்க்கப்பட்டவரும் பூஜைக்குரிய பெருமை மிக்கவரும் ஜனகரின் அருமை புதல்வியுமான ஜானகியை மட்டும் காணாது வருந்தினார். ஞானமும் அறமும் அரும் பெரும் குணங்களும் வாய்க்கப் பெற்ற மாருதியின் மனம் சீதையை காணாது கலங்கியது. 7வது சர்க்கம் முற்றிற்று.